இன்னைக்கு ஒரு மினி விலாக். காலையிலேயே எந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு சிக்கன் செஞ்சிடலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக கோழி வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. நம்ம ஊர் மாதிரிலாம் இங்க எல்லா இடத்துலயும் ஃப்ரெஷ் கோழி கிடைக்காது. நமக்கு கடவுள் கொடுத்தது இந்த ஃப்ரோசன் சிக்கன் தான் நினைச்சுக்கிட்டு அதுல இருந்த சிக்கன்ல ஒண்ணு வாங்கிக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்தா தேவை ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோழியை தண்ணியில போட்டு ஊற வச்சாச்சு. அப்பதான் கல்லு மாதிரி இருக்க கோழி நார்மல் ஆகும். அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிடலான்னு மிக்சியில போட்டா அடியில கிடக்கு. அரைக்க அரைய மாட்டேன்ருச்சு. ஆந்திராக்காரன் நல்லா குலுக்கி விட்டு அப்படி இப்படின்னு அரைச்சு முடிச்சுட்டான். அப்புறம் கோழியை நல்லா கழுவி எடுத்து சின்ன சின்ன பீஸா போட்டு வச்சாச்சு. அப்புறம் அரபி கால் பண்ணி வீட்டுல வேலை பார்க்குற ஆளுக்கு காசு போடணும், அதை போய் போட்டுட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. போயிட்டு காசு அனுப்பிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து பார்த்தா ஆந்திராக்காரன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாதி வேலையை முடிச்சு வச்சிருக்கான். சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா வீடியோ எடுக்க முடியலன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. லாஸ்டா புதினா மல்லி எல்லாம் போட்டு பக்காவா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ள இருந்து எங்க அரபி வீட்டு பிரியாணி வந்துருந்துச்சு. அதுல சிக்கன் கிரேவி எல்லாம் அள்ளி போட்டு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு அரபி அழைச்சிக்கிட்டு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. நேரா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு சலூனுக்கு போக சொன்னாங்க. அங்கேயும் போயிட்டு வெயிட் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. நைட்டு குப்பூஸ் வித் சிக்கன் கிரேவி பக்காவா சாப்பிட்டுட்டு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூக்கத்தை போட்டாச்சு.